இன்னைக்கு நம்ம பார்க்க போறது AK-47 சீரிஸோட 19வது எபிசோட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஆப்ஷன் டி, கோவா. கோவால டோனோ பவுலான்ற பிளேஸ்ல அமைஞ்சிருக்கு. தேசிய கடல்சார் நிறுவனம் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஜனவரி 1, 1996ல ஸ்டார்ட் பண்றாங்க. தேசிய கடல்சார் நிறுவனத்தை NIO சொல்லுவாங்க, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி. நோய் கடத்தி தடுப்பு ஆராய்ச்சி மையம் பாண்டிச்சேரியில அமைஞ்சிருக்கு. தேசிய சணல் வாரியத்தோட தலைமையகம் மேற்கு வங்காளம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரிய சேற்றாறு என்ற புனைப்பெயருடன் அழைக்கப்படும் ஆறு எது? ஆப்ஷன் ஏ, மிசிப்பி ஆறு. வட அமெரிக்கால இருக்கக்கூடிய மிக நீளமான ஆறு தான் மிசிப்பி ஆறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோலத்தின் நாயகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ, சில்வியா யார்ஸ். இந்த சில்வியா யார்ஸ் யார்னா அமெரிக்க நாட்டை சேர்ந்த கடல் ஆராய்ச்சி நிபுணர். இவங்க செஞ்ச கடல் ஆராய்ச்சிகளை பாராட்டி தி டைம் இதழ்ன்ற நிறுவனம் கோலத்தின் நாயகன்ற பட்டம் கொடுத்திருப்பாங்க. ஜாக்வேல் யூஎஸ் ஹாஸ்டோன்றவங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கடல் ஆராய்ச்சி நிபுணர். இவர் செஞ்ச கடல் ஆராய்ச்சிகளை பாராட்டி 1945ல போரின் சிலுவைன்ற பதக்கம் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் 1985ல அமெரிக்க அதிபரோட சுதந்திர பதக்கம் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மீள்வாக்கி அகழி எந்த பெருங்கடலின் ஆழமான பகுதியாகும்? ஆப்ஷன் ஏ, அட்லாண்டிக் பெருங்கடல். ஃபர்ஸ்ட் பெரிய பெருங்கடல் எதுன்னு பார்த்தோம்னா பசிபிக் பெருங்கடல். இரண்டாவது பெரிய பெருங்கடல் தான் இந்த அட்லாண்டிக் பெருங்கடல். இந்த அட்லாண்டிக் பெருங்கடலோட வடிவம் என்னன்னு பார்த்தோம்னா எஸ் வடிவம். இந்த அட்லாண்டிக் பெருங்கடல்ல தான் கப்பல் போக்குவரத்து அதிகமா நடைபெறக்கூடிய பகுதியா இருக்குது. நம்ம இந்திய பெருங்கடலோட வடிவம் என்னன்னு பார்த்தோம்னா முக்கோண வடிவம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பசிபிக் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ, அமைதி. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, பசிபிக் என பெயர் வைத்தவர் யாருன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.